திருமலை பரகமணி திருட்டு வழக்கில் சிபிஐடி விசாரணை நடத்த உத்தரவு ஆந்திரா உயர்நீதிமன்றம். அமராவதி, செப்டம்பர் 20, 2025. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி பரகமணி பிரிவில் இடம்பெற்ற வெளிநாட்டு நாணய திருட்டு விவகாரத்தில் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் கடுமையாக பதிலளித்துள்ளது. இந்த வழக்கை குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி க்கு மாற்றி முழுமையான விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்ன நடந்தது? இந்த சம்பவம் ஏப்ரல் 2023 வெளிச்சத்துக்கு வந்தது. பெரிய ஜியங்கார் மடத்தில் பணிபுரியும் சி. ரவிகுமார் பரகமணியில் பக்தர்கள் அளித்திருந்த வெளிநாட்டு நாணயங்களை திருடியதாக தெரியவந்தது. அவர் சுமார் 72,000 அமெரிக்க டாலர்கள், இந்திய ரூபாயில் கோடிக்கணக்கான மதிப்பு திருடியதாக கண்டறியப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவு. இந்த வழக்கில் வெளிப்படைத்தன்மை குறித்து சந்தேகங்கள் எழுந்ததால் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையீடு செய்தது. உள்ளூர் மட்டத்தில் நடந்த விசாரணையில் குறைபாடுகள் உள்ளதாக கருதி சிஐடி மூலமாக ஆழ்ந்த விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டது. சான்றுகள் சேகரிப்பு, நிதி பரிமாற்றங்களை ஆய்வு செய்தல், சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் விசாரணை நடத்துதல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துமாறு நீதிமன்றம் தெரிவித்தது. முக்கியத்துவம். திருமலை நாட்டின் மிகப்பெரிய யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். பக்தர்கள் வழங்கும் காணிக்கைகள் பராகமணியில் எண்ணப்படுகின்றன. இத்தகைய திருட்டுகள் பக்தர்களின் நம்பிக்கையை குலைக்கும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. இந்த வழக்கு எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நிதி மேலாண்மையில் கூடுதல் கண்காணிப்பு தேவை என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள். சிஐடி விரைவில் புதிய வழக்காக பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. விசாரணை முடிவுகளை விரிவாக கோர்ட்டில் சமர்ப்பிக்க உள்ளது. விசாரணை முடிவின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளது.